அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக் லிஸ்டினுடைய பெயரை நம்ம ஸ்டார் மெம்பர்ஸுக்கு எப்பயோ ஷேர் பண்ணியாச்சு. அந்த ஷேர் பண்ண லிஸ்ட்டில் ஒரு ஷேர் தான் ஜைடஸ் வெல்னஸ். அந்த ஜைடஸ் வெல்னஸை நான் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. எஃப்எம்சிஜி செக்டரில் ரீசனபிள் வேல்யூவேஷனில் ஃப்ளாட்டாக டைம் கரெக்ஷனில் ரொம்ப நாள் இருந்த பங்கு அப்படின்னு நான் பிடிச்சேன். ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் உள்ள ப்ராடக்ட் நேம்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசந்துருவீங்க. காம்ப்ளானு, குளுக்கான் டி, சுகர் ஃப்ரீ, அதுக்கப்புறம் நைசிலு, நியூட்ரலைட், இந்த மாதிரி ப்ராடக்டை செல் பண்ணுற ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய ஓனர் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். என்னடா இந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கு விலை ஏறலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்களுடைய ரிசல்ட்டில் 17% எபிட்டா க்ரோத் காட்டி சேல்ஸை 780 கோடி அப்படிங்கிற லெவலில் இருந்ததை 910 கோடி அப்படிங்கிற மாதிரி ஆனுவல் லெவலில் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா 5 ஸ்டாக்கு அப்படிங்கிற ஸ்பிளிட் நியூஸையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபேஸ் வேல்யூவை 10ல் இருந்து 2ஆக குறைக்கிறோம், அதனால் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்கு ஸ்பிளிட் நியூஸை அனௌன்ஸ் பண்ண உடனேயே ஸ்டாக்கினுடைய விலை 1900 தாண்டி போயிடுச்சு. 1500 600 ரேஞ்சில் தான் நம்ம பிடிச்சோன்னு நினைக்கிறேன். 1900 போனோடனே ஐ வாஸ் ஹாப்பி. ஆனால் இப்போது அந்த ஸ்டாக்கை வச்சுருந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டர் ட்ரூ நாத் அப்படிங்கிறவங்க இப்போது அவங்களுடைய ஸ்டேக்கை 7.87% அவ்வளோ ஸ்டேக்கு இந்த கம்பெனியில் வச்சுருந்தாங்க. அதை விற்றுட்டு வெளியில் ஏறுறாங்க. ஐயோ விற்றா ஸ்டாக் விலை குறைஞ்சிருமேலாம் பயப்படாதீங்க. பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அந்த ஃபண்டு மேனேஜர் ரொம்ப பாப்புலர். அந்த ஃபண்டும் ரொம்ப பாப்புலர். ரொம்ப தெளிவான ஃபண்டு. அந்த ஃபண்டு 20%க்கு மேலே கேஷை வச்சுருந்தாங்க. என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ட்ரூ நார்த் வச்சுருந்த 7.87% ஸ்டேக்கை அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஃபுல்லாக. அதுவும் எவ்வளோ விலைக்கு? 1900 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக அல்லது நெகட்டிவில் கிடக்கும் பொழுது இந்த ஜைடஸ் வெல்னஸ் ஷேர் மட்டும் 7 to 8% பீக்கில் ஏறி இருந்ததுங்க. இதுதான் காரணம். இது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் ஸ்மார்ட்டான மூவ். ஏன்னா ஒரு நல்ல எஃப்எம்சிஜி ஸ்டாக்கை நல்ல விலையில் தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த ஸ்டாக் ஃப்ளாட்டாகவே 1600 அப்படிங்கிற ரேஞ்சிலே கடந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட் ஏறினதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக்லாம் ஏறலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்ட் ஹவுசஸ் கரெக்டான வேல்யூவில் சூப்பரான ஸ்டாக்கை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது மாதிரி தான் நம்மளும் மியூச்சுவல் ஃபண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாக்கை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் நண்பர்களே. இது கற்றுக்கிறதுக்கு நான் ஒன்றும் சொல்லித்தர விஷயம் இல்லை. ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல கம்பெனி உங்களுக்கு யாருமே பார்க்காததுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பொசிஷன் எடுக்கிறதுல தப்பு இல்லை. இதுதான் ஐடியா. இந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஏகப்பட்ட காசை கொடுத்துட்டாங்க. அந்த ஃபண்டு மார்க்கெட்டு வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால காசாகவே வச்சுருந்துச்சு. இப்போது மார்க்கெட் ஒரு மாதிரி டைம் கரெக்ஷனில் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. எங்கே நம்ம தப்பான ஆப்பர்ச்சுனிட்டியில் மாட்டிக்குவோமோ, அதாவது என்னென்னா ஃபண்டு அந்த பணத்தை சரியாக டிப்ளாய் பண்ணாமல் விட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் வாங்கி. ஜைடஸ் வெல்னஸை பற்றி நான் ஹாப்பியாக பேசின உடனே டெம்ப்ட் ஆகி அந்த ஸ்டாக்கை வாங்கிடாதீங்க நண்பர்களே. உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து அல்லது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எஃப்எம்சிஜி செக்டருக்கு இந்த ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வரணுமா, கொண்டு வந்தால் எவ்வளவு பர்சன்டேஜில் கொண்டு வரணும், இந்த வேல்யூவில் இது சரியான விலை தானா, இதை விட பெட்டர் பங்கு பெட்டரான வேல்யூவேஷனில் கிடைக்குதா, இந்த மாதிரிலாம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. நான் ஜஸ்ட்டு உங்ககிட்ட நியூஸாக ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இதே மாதிரி தான் பஜாஜ் ஃபினான்ஸுக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஒரு ஷேர் வச்சுருந்தா 10 ஷேரு. அவங்க ஸ்ப்ளிட்டு, போனஸு, டிவிடெண்ட்டு இது 3 சேர்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போது ஸ்ப்ளிட்டு போனஸுக்கு அப்புறம் 922 ரூபாய் அப்படிங்கிற அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா இப்போ 10 ஸ்டாக்காக காட்டும் நண்பர்களே.
இந்த 10 ஸ்டாக்காக காட்டுறதுல நீங்கள் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். போனஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு நிறையா வருமானம் வருது, அந்த காசை ஈக்விட்டியாக மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். ஸ்பிளிட்டு கொடுத்தா ஸ்டாக்கினுடைய விலை பயங்கரமாக குறைஞ்சிருச்சு பாருங்க. 9000 ரூபாய் இருந்த பங்கு 900 அப்படின்னு வரும்பொழுது 9000ல் வாங்க முடியாதவங்க 900 சீப்பாக இருக்குது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஸ்டாக்கினுடைய விலை குறைஞ்சதுனால. அதனால் பயங்கரமாக உடையாது அந்த ஸ்டாக்கு. புரியுதுங்களா? இப்போது 900ல் இருக்கும் பொழுது 6000க்கு வந்து கீழே வரலாம். ஆனால் 922லேருந்து 6000க்கு போகாமல் ஒரு 7000 அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த டிமாண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நெகட்டிவாக கூட நடக்கலாம். ஒரு 9000 வந்து கொடுத்து வாங்கின ஒரு ஷேர் ஹோல்டர் அதை விற்காமே கூட வச்சுருக்கலாம். 900 ரூபா கொடுத்து வாங்கினா சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதை விற்கவும் செய்யலாம். ஸோ மாற்றியும் பேசலாம். ஸோ ஜென்ரலாக போனஸ் வந்து பாசிட்டிவ். ஸ்பிளிட்டுனால வந்து அந்த ஸ்டாக்கினுடைய விலை வந்து கொஞ்சம் ஏறும். அதே போல் அந்த கம்பெனி நல்ல பங்கு அப்படிங்கிறப்போ வாங்க முடியாதவங்க புதுசாக உள்ளே வருவாங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸில் ஆல்ரெடி ஸ்பிளிட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர்னு ஒரு செக்டர் இருக்குது. நீங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற செக்டரு. 100 பிக்கு மேலே எல்லா ஸ்டாக்குமே வந்து ட்ரேட் ஆகுது. டிஃபென்ஸ் செக்டரில் எல்லாருக்குமே கண்ணு. ஏன்னா உலகம் ஃபுல்லாக வார் நடக்குது. இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்பெல்லாம் வந்து எல்லாரும் டிஃபென்ஸ் ஸ்டாக்கை விலையை வந்து பயங்கரமாக ஏற்றுனாங்க. இன்னமும் ஏறி தான் இருக்குது. பாராஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற டிஃபென்ஸ் கம்பெனி அவங்களும் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேருன்னு நினைக்கிறேன். 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயாக குறைக்கிறாங்க. நண்பர்களே, ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ, டிஃபென்ஸ் செக்டரில் பயங்கரமாக பூம் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காகவோ, உலகத்தை சுற்றி வார் நடக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி கம்பெனிகளில் முதலீடு பண்ணும் பொழுது வேல்யூவேஷன் பார்க்கணும். பாராஸ் டிஃபென்ஸ் எல்லாம் 100 பிக்கு மேலே இருக்குது நண்பர்களே. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வரணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ் வந்து சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ்லாம் சீப்பான விலைக்கு இந்த மாதிரி பங்குகளை உள்ளே வாங்கியிருப்பாங்க. இது ஸ்மால் கேப் பங்கு வேறு. ஸோ ட்ராப்பில் மாட்டுறதை தயவு செஞ்சு குறைக்கணும். அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே வந்து நல்ல பங்குகளை நல்ல வேல்யூவேஷனில் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களுக்கு ஸ்பிளிட்டு, போனஸு, டிவிடெண்ட் எல்லாம் தருவாங்க. இது ஐடி கம்பெனிகளில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஆல்ரெடி கொஞ்சம் ஏறிட்டாங்க, எக்ஸ்பென்சிவ் ஜோனில் தான் இருக்காங்க. ஆனால் கம்பேர் டு அதர் செக்டர்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவு பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்கிறதா எனக்கு இன்னமும் தோணுது. நான் முன்னாடி இருந்தே கூவிட்டு இருக்கிறேன். இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இந்த க்ரூட் ஆயில் விலை ஏறினதுனால டாலருக்கு அகேன்ஸ்டாக இந்திய ரூபாய் டிப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி ஐடி செக்டருக்கு கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம், அதிகமாக ப்ராஃபிட் வந்து வரும். ஏன்னா வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்தியன் ருப்பி வீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்கம் கூடும்ல. அந்த ஆங்கிளில் ஐடி ஸ்டாக்ஸை வந்து முன்னாடி சொன்ன விலையில இருந்து 1% கிட்ட மேலே ஏற்றிருக்கிறாங்க. நம்ம சொன்ன விலையிலேருந்து கிட்டத்தட்ட ஐடி ஸ்டாக்ஸு 9% கிட்ட மேலே ஏறிடுச்சு. இன்னமும் வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருந்தாலும் மற்ற செக்டரை கம்பேர் பண்ணும்பொழுது ஓரளவு ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்கிறாங்க. நான் ஏன் ஐடி ஸ்டாக்ஸை பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டே வர்றேன் அப்படின்னா, கான்ட்ராபெட்டு உங்களால் 10 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3% வரைக்கும் டிவிடெண்ட் எல்லாம் கொடுக்குற ஸ்டாக்ஸு இன்னமும் இருக்கிறாங்க. ப்ளஸ் போனஸ் எல்லாம் வந்து ரெகுலராக அனௌன்ஸ் பண்ணுற ஸ்டாக்ஸு, அதே சமயம் ப்ரைஸ் க்ரோத்தும் இருக்கிற ஸ்டாக்ஸு. இது வரைக்கும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருக்குது. இது அவங்களுக்கு நல்ல காலகட்டம் கிடையாது. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் நல்ல சீப்பான வேல்யூவேஷனில் வந்துச்சுன்னா பல்காக பிடிக்காமல் போர்ட்ஃபோலியோவில் ஐடி செக்டருக்கு எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணுமோ அந்த அலோகேஷனுக்கு நீங்கள் வந்து ஸ்டாக்கை பிரித்து வாங்கணும். அதுவும் நல்ல கம்பெனிகளில், குவாலிட்டியான கம்பெனிகளில் கரெக்டான வேல்யூவேஷனில் வாங்கணும் நண்பர்களே. இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஒரு 5% இன்றைக்கி மேலே ஏறி இருக்கு விலை. காரணம், நொமுரா அப்படிங்கிற லீடிங் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மு. நம்ம ஊரில் HDFC பேங்க் எப்படி பாப்புலரோ அதே மாதிரி உலகத்தில் இந்த நொமுரா ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது ஜப்பான் பேஸ்டு ஒரு குளோபல் இன்வெஸ்டிங் ஃபர்மு. அவங்க 2008 நடந்த கிராஷ் உங்களுக்கு தெரியுமா? அந்த கிராஷில் லேமன் பிரதர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மெல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அதனுடைய ஏசியா பெசிஃபிக் யூரோப் டிவிஷன்ஸை இவங்க வந்து அக்வயர் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு லீடிங் குளோபல் ஜெயண்ட் தான் வந்து இந்த நொமுரா. இவங்களும் வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஸ்டாக்குக்கு ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணுறோம், இந்த ஸ்டாக்கில் பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குது, அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நியூஸை வந்து
ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு 30% வந்து விலை அதிகரிக்கிற அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் வந்து 5% வந்து மேலே ஏறி இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, புது சிஇஓவை அப்பாயின்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழைய மேனேஜ்மெண்ட் மேலே வந்து கேசஸ் ஃபைல் செய்யப்படும். இந்த ஆடிட்டிங் இஷ்யூ, விசில் ப்ளோவர் இஷ்யூ வந்து பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆர்பிஐயே சொல்லிட்டாங்க. ப்ரொமோட்டர் வந்து காசு வந்து தேவைன்னா உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் 1500 2000 ரூபா வந்து போன பங்கு இப்போது 850 ரூபா அப்படிங்கிற விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃப்ளக்சுவேஷன் வாலட்டாலிட்டி இன்னும் வந்து ஒரு 2 குவார்ட்டர் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே தான் ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டெடிங்கிற வார்த்தையை இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோ அண்ட் வாலட்டைலாக வந்து மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி நண்பர்களே, நன்றி.